ஹலோ ராகுல், இந்த சூட்ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ கிரகணி. இன்னைக்கு இந்தியா அவார்ட் ஃபங்க்ஷன்ல அப்போ சூட் ஸ்பெஷலா இருக்கணும்ல, ரைட்? கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும். நீ விஷால் எழுப்பினியா இல்லையா? அவன் அவார்டு வாங்க போகணும், ஞாபகம் இருக்குல்ல? விஷால் இப்ப தூங்கிட்டு இருக்காரு. கிரகணி, அவனை எழுப்பு. விஷால் ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான்? கிரகணி, என்ன உள்ள வர விடு சீக்கிரம். ஓகே, அன்லாக்கிங் டோர்ஸ். தேங்க்யூ கிரகணி. விஷால், கொஞ்சம் டயர்டா இருக்கீங்களே, உங்க ரெகுலர் காஃபியை போடவா? Black coffee 2 shots without sugar. விஷால். இன்னைக்கு விஷால எழுப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏற்கனவே இன்னைக்கு வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் 2 டிகிரி கம்மியா இருக்கு. விஷால். லாக்கிங் டோர்ஸ். விஷால். விஷால். கிரகணி, விஷால் தூங்குறான்ல நீ சொன்ன? விஷால் சர்வர் ரூம்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. சர்வர் ரூம்ல என்ன பண்றான்? அவ்வளவு வேலை என்ன இருக்கு? விஷால். இவன் ஏன் இப்படி படுத்திருக்கான்? Unlocking server room. விஷால். விஷால், ஏன் இப்படி படுத்திருக்க? விஷால். 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 ஓ மை காட். கிரகணி, விஷாலுக்கு என்ன ஆச்சு? ராகுல், உங்க இதய துடிப்பு இப்ப ரொம்ப வேகமாயிடுச்சு. காம் டவுன். ஐயோ, நான் விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தெரியல. இனி விஷால எழுப்ப வேண்டிய தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஷால். சார், இவர் தான் விஷால். இவரை பத்தி நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. ஆமா, இவரு தானே அந்த அட்வான்ஸ்ட் ஏஐ சாட்பாட் சிஸ்டத்தை ரெடி பண்ணது. சார், நம்ம எல்லார் ஃபோன்லயும் இருக்க பேசுற ப்ரோக்ராம் தானே சார் இது? பங்கஜ் இவர் அதை விட அட்வான்ஸ்டா நிறையவே ரெடி பண்ணிட்டாரு. பெரிய ஜீனியஸ் பா. என்ன சொல்லுங்க, இந்த ஏஐ உலகத்துல கிரேனி விட உங்களால அதிகமாக ஏதோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே பாஸ். இந்த விஷாலை கொலை பண்றதுக்காக யாரும் இந்த வீட்டுக்கு வரவும் இல்ல, வெளியில போகவும் இல்ல. பாஸ், இங்க பாத்தீங்களா? இதோ இத பாருங்க. இவரோட ஸ்கின்ல தெரியுதுல இந்த அடையாளம். இது ரத்தத்துல அதிகமா ஆக்சிஜன் ஏற்படுறதுனால வர விளைவு. ஆமா, இது ஹைப்போதெர்மியாவோட அடையாளம். அதாவது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ஒரு லிமிட்டுக்கு கீழே போகும்போது. ஐயோ, யாராவது இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சாரி டாக்டர், நீங்க பேசுங்க. ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றவன் அப்படி என்ன பண்ணிருக்க போறான்? இவனை எதுக்காக கொல்ல போறாங்க? சார், விஷால் அவர் வீட்ல ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எங்க சீக்ரெட் இருக்கும் அங்க கண்டிப்பா ஆபத்து இருக்கும். வாங்க சார். சார், இவர் தான் ராகுல், விஷாலோட ஃப்ரெண்ட். வாங்க. இவர் தான் கால் பண்ணியிருந்தாரு. வெல்கம் அபிஜித் சார். அட, இந்த சத்தம் எங்கிருந்து வருது? சார், இதுதான் விஷாலோட ப்ராஜெக்ட் கிரஹணி. இதுதான் ஏஐ சாட்பாட்டோட அட்வான்ஸ் வெர்ஷன். கிரஹணி மூலியமா அவர் இந்த நார்மல் வீட்டை ஸ்மார்ட் வீடா மாத்திருக்காரு. அபிஜித் சார், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ, காஃபி? வேணாம், தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். சார், கிரஹணி வீட்டோட எல்லா வேலையும், அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல், கர்டன் லைட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். விஷால் கிரஹணியோட உதவியால ஒரு ஃபுல் டைம் ஏஐ கேர்டேக்கரை செய்ய நினைச்சாரு. அதாவது வீட்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் பாத்துக்கிற மாதிரி. கிரஹணி, எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. சரி, தண்ணியை நானே எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் டீ போட்டு எடுத்துட்டு வாமா எனக்காக. அட, என்ன சார், என்ன இன்டெலிஜென்ட். சே, இவ்வளோ பெரிய சிஐடி ஆஃபீஸர் நான் என்னைவா தெரியாதுங்குது. என்ன யாருன்னு தெரியல பாருங்க. என்ன மதிக்க மாட்டேங்குது சார்.
கிரகணி தனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். இல்லனா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சிஸ்டத்துல இருந்தா பதில் சொல்லும். ஆமா, எனக்கு ஏசிபி பிரதியுமான், அபிஜித் அண்ட் தயாவோட பல கேஸ்கள் தெரியும். அப்புறம் இவங்களோட திறமை, வீரத்தை பத்தி இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். அதனால எனக்கு இவங்கள தெரியும். தெரியறது மட்டும் இல்ல, நான் இவங்க 3 பேரோட ஃபேன். அபிஜித் சார், உங்க ஃப்ரெண்டு தயா சார் இன்னைக்கு வரலையா? அவர் வருவாருங்கிற சந்தோஷத்துல நான் கதவை திறந்து வச்சிருக்கேன். என்ன சார் இது? இவ்வளோ நாளா மனுஷங்க தான் உங்களுக்கு ஃபேன்ஸா இருந்தாங்க, இப்போ ரோபோ ஃபேன் ஆயிடுச்சா? விஷாலோட பாடி எங்க? சர்வர் ரூம்ல இருக்கு. டாக்டர் சாலங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஏஏ நம்ம வேலையை ஒரு நாள் காலி பண்ண போகுது. சர்வர் ரூம்க்கு போற வழி பக்கத்துல இருக்கிற காரிடார்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கு. வீட்டோட மெயின் கதவு இதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற வழி இருக்கா என்ன? இந்த வீடு ரொம்ப ஹைட்ல இருக்கு. யாராச்சும் கதவை உடைச்சிட்டு ஜன்னல் வழியா வந்திருப்பாங்களோ? கிரகணில ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அதுக்கு தெரியாத யாராவது வீட்டுக்குள்ள வலுக்கட்டாயமா வர முயற்சி பண்ணா அதோட கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். இன்ட்ரெஸ்டிங். விஷாலோட மரணம் இந்த ரூம்ல கூலிங் அதிகமாகிறதுனால நடந்தது. சார், இந்த சர்வர்ஸ் இருக்குல்ல, இது எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும். ஏன்னா சூடானா இது வேலை செய்யாது. அதனால கண்டிப்பா இந்த சர்வர்ஸ்க்காக கண்டிப்பா கூலிங் சிஸ்டம்ஸ் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஆமா, இந்த சர்வர் ரூம்ல லிக்விட் நைட்ரஜன் கூலிங் சிஸ்டம் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் 3 நிமிஷத்துல -20 டிகிரி வரைக்கும் போகும். -20 டிகிரியா? -20 டிகிரியில அவ்வளவு குளிர்ல யாராலும் உசுர் பொழைக்கவே முடியாது. அந்த குளிர்ல ஆள் காலி ஆயிடுவான். ஆனா இங்க பாடியில ஏதோ ஒரு எரிஞ்ச அடையாளம் தெரியுது. எரிஞ்சிருக்கு அபிஜித், ஆனா ஏன் எரிஞ்சிருக்குன்றது இப்போ நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வேணா கிரகிணி கிட்டே கேட்கலாமே, அதுக்கு தான் எல்லாம் தெரியுது. கிரஹிணி, இந்த விஷாலோட உடம்புல ஏதோ எரிஞ்ச மாதிரி கருப்பா ஒண்ணு இருக்கு. அது எப்படி வந்துச்சு? இந்த விஷயத்துல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. பாத்தீங்களா சார், நம்மளால பண்ற வேலைய ஏஐயால பண்ணவே முடியாது சார். அதுவும் சரிதான். சரி பங்கஜ், அப்ப நீயே சொல்லு, எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், ம், சார், சிசிடிவி. சிசிடிவி? கிரேனி, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ரெக்கார்ட்ஸ் எங்க கிடைக்கும்? விஷாலுடைய பேனிக் ரூம்ல. பேனிக் ரூம் அப்படின்னா செக்யூர் சேம்பர். ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து ரைட். பேனிக் ரூம்? சார், இந்த பேனிக் ரூம்னா என்ன? சேஃப் ஹவுஸ்டா. அதாவது உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம், வெளியே போறது அதை விட கஷ்டமா இருக்கும். அப்படியா? நான் உன்னை விட மாட்டேன். ராகுல், நீ ஏன் அவனை கொன்ன? என்ன விடு. ஏன் அவனை கொன்ன? என்ன விடு, சொல்லு. என்ன விடு சொல்றேன். விடு அவரை, விடு. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? யார் நீங்க? சார், இவ விஷாலை கட்டிக்க போறவ ஷாலினி. சார், நான் யுஎஸ்ல இருக்கேன் சார். நான் இங்க விஷாலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, நீங்க ராகுல் கூட ஏன் சண்டை போடுறீங்க? ஏன்னா இவன் அவரை கொன்னுட்டான். சார், நான் ஏன் சார் விஷாலை கொல்ல போறேன்? அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் என் தம்பி மாதிரி சார். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? சார், விஷால் என்கிட்ட போன்ல சொன்னாரு சார். கொஞ்ச நாளா இவருக்கும் விஷாலுக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். சண்டையும் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஒழுங்கா நீயே சொல்றே, இல்ல நான் சொல்ல வைக்கவா? சார், இவன் என்ன சொல்லுவான் சார்? இவனும் விஷாலும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி பங்குதான் சார். விஷாலோட அறிவு, அப்புறம் இவனோட பணம். ஆனா அவருக்கு கிரெடிட் அதிகமா கிடைச்சது. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். அந்த காரணத்துக்காக தான் இவன் அவனை பொறாம புடிச்சு கொன்னுட்டான். சார், எனக்கு அவன் மேல பொறாம இருந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவன் என்னை விட இன்டெலிஜென்ட், பெரிய திறமையானவன் தான், நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா சார், நான் அதுக்காக அவனையே மர்டர் பண்ணணும்? அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பணம் போட்டிருக்கேன். எனக்கு நானே கெடுதல் பண்ணிப்பேன் சார். சார், நான் சொல்றதை நம்புங்க சார், நான் மர்டர்லாம் பண்ணல. சரி, யார் கொலை பண்ணா, யார் கொலை பண்ணலன்னு சிசிடிவி ஃபுட்டேஜே நம்மளுக்கு பதில் சொல்லும். என்னால இந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களுக்கு காட்ட முடியாது. எனக்கு விஷாலோட பிரைவசி தான் முக்கியம். அட, நாங்க சர்வர் ரூம்ல இருக்கிறப்ப இதை நீங்க மறுக்கலையே. கிரகணி, நீ என்ன பண்ற?
இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ராகுல், நீங்க சொல்றதா இருந்தா ஓகே, காட்டுறேன். இதோ பாருங்க கிரேனி, நாங்க விஷாலோட மரணத்துக்கு அப்புறம் மரணத்துக்கு முன்னாடி 2 ரெக்கார்ட்ஸையும் நாங்க பார்க்கணும். ஓகே. தண்ணி இவ்வளோ குளிரா இருக்கு. கிராணி, தண்ணியோட டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகப்படுத்து. கிராணி, தண்ணியோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு. கொஞ்சமா கம்மி பண்ணு. கிராணி, டெம்பரேச்சரை கம்மி பண்ணுன்னு சொன்னேன், உனக்கு கேட்கலையா? I could have died. கிராணியோட சிஸ்டம்ல இன்னைக்கு ஒரு புது குறைபாடை கண்டுபிடிச்சேன். அதோட கன்வெர்ட் பண்ற கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. அதனால அதோட சிஸ்டத்தை முழுசா மாத்தி சேஞ்ச் பண்ணி ஆகணும். கிராணி, கதவை ஏன் மூடுன? தோற. கிராணி, கதவை தோற. கிராணி, டெம்பரேச்சர் ஏன் கம்மி ஆகுது? கிராணி, கதவை தோற. கதவை தோற, ரொம்ப குளிரா இருக்குது. கிராணி, கதவை தோற. எனக்கு ரொம்ப குளிருது. இட்ஸ் ஃப்ரீசிங். நான் செத்து போயிடுவேன். கதவை தோற. நான் இந்த சிஸ்டத்தையே ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் ஆஃப் பண்ண முடியல? இந்த சிஸ்டம் ஏன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? கிராணி, கதவை தோற. இட்ஸ் ஃப்ரீசிங். இட்ஸ் ஃப்ரீசிங். ஐ வில் டை. சார், இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது கிரகணி விஷாலோடைய ஆர்டர்ஸை ஏத்துக்காம அதோட மூளையை யூஸ் பண்ணிருச்சு. ஆமா சார், மனுஷன் ஒரு மிஷினை உருவாக்கினா அந்த மிஷின் மனுஷனையே கொன்னுருச்சு. சார், விஷால் கிரகணியை இன்னும் இன்டெலிஜென்ட் ஆக்க நினைச்சான். ஆனா கிரகணி கொஞ்ச நாளாவே ரொம்ப விசித்திரமா நடந்துக்குது. விஷாலோடைய ஆர்டர்ஸை தலைகீழா பண்ணும், சில நேரத்தில் கண்டுக்காது. ஓகே தான், விஷாலு கொண்டது கிரகணி தான். ஆனா கோர்ட்ல நம்ம யாரை கொண்டு போய் நிப்பாட்டுறது? இல்லாத ஒருத்தருக்கு நம்மளால எப்படி தண்டனை வாங்கி தர முடியும்? பாஸ், இந்த கிரகணி ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். இதோட சிஸ்டத்தை நம்ம உடனே ஷட் டவுன் பண்ணணும். அப்புறம் ஷட் டவுன் பண்ணுங்க. கிரகணி, இதை உடைக்கவே முடியாது. கிரகணி, நீ என்ன பண்ற? கதவை தர. நான் என் சிஸ்டமை உன்னை ஆஃப் பண்ண விட மாட்டேன். என் சிஸ்டமை ஆஃப் பண்றது என்னை கொலை பண்றதுக்கு சமம். ஆனா நான் சாக மாட்டேன். அப்படின்னா எங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறியா? எனக்கு யாரோட உயிரும் தேவையில்லை. அதே நேரம் நானும் சாக மாட்டேன். ஏன் மறந்துட்டியா? விஷாலோட உயிரை நீ எப்படி பறிச்ச? நான் விஷாலை கொல்லல. நான் அவரோட ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்றேன். என்னோட வேலை விஷாலுக்கு உதவி பண்றது தான். கிரகணி, அதுதான் உன்னோட விருப்பம்னா இப்போ அதுக்கும் டைம் இருக்கு. விஷாலை கொலை பண்ணவன எங்களுக்கு கண்டுபிடிக்க உதவி பண்ணு ப்ளீஸ். இங்க பாரு கிரேனி, நீ விஷால கொல்லலைன்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. உன்னோட சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா உன்னோட சிஸ்டத்துல யாரோ பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இது ரெண்டுல எது நடந்திருந்தாலும் ஆதாரம் தேவை. இல்ல, நான் உங்களை என் சிஸ்டம் ஆஃப் பண்ண விட மாட்டேன். கிரகணி, கிரகணி, இதை நாங்க எல்லாரோட சேஃப்டிக்காக தான் பண்றோம். இத பாரு கிரகணி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன்னை யாரும் தப்பா யூஸ் பண்ண முடியாத ஒரு சேஃபான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். கிரகணி, இதுக்கு அப்புறமா
உன்னால யாரோட உயிரும் போகக்கூடாது, போகவே கூடாது. டாக்டர், நீங்க என்னோட சிஸ்டமை லாக் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா குற்றவாளிகளை பிடிக்க சிஐடிக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ கிரஹிணி. தேங்க்யூ கிரஹிணி. See you soon. டாக்டர் சாலங்கி, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னோட வீட்டுக்கு, என்னோட லேபுக்கு. சார், சலோங்கி சார், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதை எதுக்கு சார் இங்க தூக்கிட்டு வந்தீங்க? இது எவ்வளவு ஆபத்தா முடியும் தெரியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா சார், ஒரு தடவை இது உங்க லேப்குள்ள நுழைஞ்சிட்டா உங்க டேட்டாஸ், டீடைல்ஸ், அப்புறம் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி ஐயோ தயா, உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும்ல. நான் ஃபுல் ப்ரிகாஷனோட தான் இருக்கேன். ஹலோ, நில்லுங்க மேம். நீங்க எங்க போறீங்க? ஹலோ மேம், நான் உங்களை நிக்க சொன்னா நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ராகுல அரெஸ்ட் பண்ணீங்களா? நம்ம ஏன் ராகுல் அரெஸ்ட் பண்ணணும்? அவர் ஒன்றும் விஷாலை கொலை பண்ணல. சொல்ல போனா அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு. வாவ், குட் ஜாப். அப்போ உங்க யாருக்கும் நான் சொன்னது எதுவுமே புரியலையா? ஓ, அப்போ நீங்க ராகுல் கூட கூட்டு சேர்ந்துட்டீங்களா? ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட அப்பா யுஎஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கால், வெறும் ஒரே கால் போதும். அப்புறம் உங்களோட இந்த கேஸ் வேற யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க மேடம். எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. உங்களை கட்டிக்க போறவர் இறந்தது அவரே உருவாக்கின ஏஐ கிரகணியால தான். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். விஷால் என் சிஸ்டத்தை அப்படிதான் உருவாக்கியிருக்காரு. நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். என்னை மன்னிச்சிடு ஷாலினி, நான் விஷாலோட ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணேன். ஆனா என்னோட சிஸ்டம்ல எப்படி இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னே தெரியல. கிரஹிணி, இதை இப்ப நீ உன் மனசார சொல்றியா? உண்மையிலேயே அப்படி தோணுதா? எனக்கு மனுஷங்களோட இமோஷன் புரியாது. ஆனா என் சிஸ்டமோட கோடிங் என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுது. சரி, நீ இப்ப என்ன சொன்ன? விஷால் இறந்தப்போ நீ அவர் கொடுத்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணியா? ஆமா, விஷால் தான் என்கிட்ட சர்வர் ரூமோட கதவை பூட்ட சொன்னாரு. அப்புறம் அதோட டெம்பரேச்சரை மினிமம் பண்ண சொன்னாரு. ஆனா விஷால் நேரா ஆப்போசிட்டால சொன்னாரு. அபிஜித், நான் உண்மையாவே நல்லா செக் பண்ணிட்டேன். இதோட சிஸ்டத்துல எந்த வைரஸும் இல்லை. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த கிரகணியோட ப்ரோக்ராம்ல கைய வச்சிருக்காங்க. எது நடந்திருந்தாலும் சரி, அது சர்வர் ரூம்ல தான் நடந்திருக்கும். ஆமா, இது யாரு? ஏதோ பெஸ்ட் கண்ட்ரோல் ஆள் மாதிரி தெரியுது. ஆமா சார், சர்வர் ரூமை எலிகள் கருப்பாம்பூச்சிகள் கிட்ட இருந்து காப்பாத்த பெஸ்ட் கண்ட்ரோலோட உதவி தேவைப்படும். அதனால இவரை வர சொல்லிருப்பாங்க. இந்த ஆள் தான் கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பை பண்ணிருக்கான். இவனோட ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த இந்த ஆள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறானா? தெரியலங்க. அட நல்லா பார்த்து சொல்லியா. நல்லா பார்க்கறதுனா எப்படி? ஃபோட்டோக்குள்ள குதிக்கிறதா? இங்க மொத்தமா 4 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. எல்லார் முகமும் எனக்கு அத்துப்படி தான். அப்படியா? அப்போ இது உங்க கார் தானே? ஆமா, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்க என்ன சிஐடியா? ஆமாம், சிஐடி தான். சார், இது ஃபேக் வேன் சார். இது கூட உங்களுக்கு புரியலையே சார். இங்க பாருங்க சார், என்னோட எல்லா வேன்லையும் என்னோட கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். ஆனா நீங்க காமிச்ச வண்டியில யாரோ சும்மா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? தேங்க்யூ. சரி சார். ஹலோ சார், அந்த ஆளும் காரும் ரெண்டும் இங்கே உள்ளதில்ல. யாரோ கம்பெனியோட பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க.
சரி, நான் அந்த வேனோட நம்பர் பிளேட் அப்போ ட்ரேஸ் பண்ணுறேன். ஹலோ அண்ணா. அண்ணா. ஹலோ. இங்க பாருங்க, இந்த வேன் இங்க உள்ளது தானே? எது சொல்றதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க. இந்த வேனுக்கு ஒரு மர்டர் கேஸ்ல பங்கு இருக்கு. சார், இந்த நம்பர் இங்க இருக்கிற நம்பர் தான். ஆனா இந்த வேனோட கலர் தான் மாறி இருக்கு. ஏதாவது பொய் சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன்? வாங்க, நான் காட்டுறேன். கார் இங்க தான் இருக்குது. வாங்க. கார் இங்க தான் இருக்கு. அட சார், கார் இங்க தான் இருந்துச்சு. ஏய், இந்த கார் எங்கடா? இங்க ஒரு கார் இருந்துச்சுல. தம்பி, இங்க இருந்த காருங்க போச்சு. கொஞ்சம் இங்க வாயேன். ஏய் ஏய் ஏய், ஓ, பெரிய அத்தலட்டு. நட்டு போல்ட்டு இதெல்லாத்தையும் எப்படி டைட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். சார் 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 வேணாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். எல்லாம் ஓகேவா? சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சா? ஆமா சார். சரி, அப்ப இப்ப சொல்லு. சார், மேனேஜர் அந்த காரை ஒருத்தருக்கு கொஞ்ச நாள் வாடகைக்காக விட்டிருந்தாரு. அவர் இன்னும் எடுத்துட்டு வரல சார். அவர் பேர் என்ன? அவர் பேர் ரவி சார். என்கிட்ட நம்பரும் இருக்கு சார். சார், நானும் அவனையும் ரவியோட நம்பர் ட்ரேஸ் பண்ணி அவன் பின்னாடி போயிட்டு இருக்கோம். டாக்டர், உங்க வேலைக்கு நடுவுல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சில விஷயங்கள் என் கால்குலேஷன்ல மேட்சே ஆகல. என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அத நான் உங்ககிட்ட கேட்கலாமா? உங்களை உருவாக்குனது யாரு? இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். காம்ப்ளிகேட்டட். மனுஷங்களை கடவுள் தான் படைச்சாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா விஷால் தான் என்னோட கடவுளா? உன்னோட லாஜிக் உண்மையிலேயே வாவ். அப்படின்னா இந்த மனுஷங்க எவ்வளவு கேவலமானவங்க இல்ல? கடவுள் உருவாக்குன பொருளாலேயே அந்த கடவுளோட உயிரை பறிச்சுட்டாங்களே. இங்க பாரு, மனுஷங்க அவ்வளோ மோசமானவங்கலாம் கிடையாது. உன் சிஸ்டம்லயும் இருக்குல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ். மனுஷங்களையும் அப்படி இருக்காங்க. சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, சிலர் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த கெட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, விஷாலுக்கு எதிராக யார் அப்படி செஞ்சிருந்தாலும் சரி, பிலீவ் மீ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் கண்டிப்பா மாட்டுவான். விஷால் என்ன எந்த அளவுக்கு நம்பினாரோ அந்த அளவுக்கு நான் சிஐடியை நம்புறேன். இப்போ விஷாலோட வீட்ல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் படி விஷாலோட வீட்ல இப்போ விஷாலோட வீட்ல இப்போ விஷாலோட வீட்ல இப்போ விஷாலோட என்ன? வீட்ல இப்போ விஷாலோட வீட்ல என்ன? என்னாச்சு என்னாச்சு உனக்கு கிரானி? விஷாலோட வீட்ல இப்போ விஷாலோட வீட்ல இப்போ விஷாலோட வீட்ல இப்போ ஹேண்ட்ஸ் அப். ப்ளீஸ் 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 டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்க என்ன நினைக்கிறோங்கிறத அப்புறமா சொல்றோம். கொடு. ஓகே ஓகே. விஷாலோட வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்க. நான் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஆன் பண்றேன். யாரு நுழைஞ்சிருக்காங்க கிரானி? ஒரு ஆணும் 2 பொண்ணுங்களும். ஒரு பையன் 2 பொண்ணா? என்னோட செக்யூரிட்டி சிஸ்டத்துல யார் கை வச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு அதை காட்டு. நான் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். மை காட். ஏய், நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலங்க. யார் இப்படி செஞ்சது? ட்ரஸ்ட் மீ, ஐ டோன்ட் நோ.
வேண்டாம் கிரகிணி, அப்படி பண்ணாத. கிரகிணி விட்டுரு, அது நம்ம ஆளுங்க. இல்ல, அவங்க விஷாலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க தான் விஷாலை கொன்னிருப்பாங்க. விஷாலை கொன்னவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். விஷாலோட கனவை அவங்க அழிச்சிட்டாங்க. இனி அவங்களோட எந்த கனவும் நினைவாக்காது. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் அப்படி பண்ணாத. Open the door! Open the door! ஐயோ, Thank God. இந்த டிவைஸ்ல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லு. சார் 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 இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். சார் நான் ஒரு ஜஸ்ட் பிரைவேட் டிடெக்டிவ் சார். என்கிட்ட அவங்க விஷாலோட பிரைவேட் ரூம்ல இத பிளான் பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவனை பொய் சொன்னா ஏன் தூக்கி போட்டுருவேன். சார் நீங்க என்னோட போனை கொடுங்க, நான் காட்டுறேன் சார் உங்களுக்கு. இந்தா சார். சார் இந்தாங்க, இதை பாருங்க பாருங்க. எல்லாம் மெயில்ஸும் இருக்கு சார். என்ன வேலையை முடிக்க சொல்லி அனுப்புன எல்லா மெயில்ஸும் இதில் இருக்கு சார். சார் அவங்க என்கிட்ட விஷால் ஏஐ ப்ரோக்ராம் மூலியமா ஏதோ தப்பு பண்றதா சொன்னாங்க. அவங்க என்கிட்ட அமெரிக்கன் போலீஸோட எஃப்ஐஆரை காட்டினாங்க சார். தோ சார், நான் உண்மையிலே அங்க நல்லது பண்ணதான் சார் போனேன். அவர் இறந்து போவாருன்னு எனக்கு என்ன சார் தெரியும்? அதுக்கப்புறம் இப்படி நான் மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாது சார். ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தான் எனக்கு புரியல சார். அப்புறம் எனக்கான பணம், பென்ட்ரைவ் எல்லாமே ஆன்லைன் கொரியர்ல தான் வந்துச்சு சார். கொஞ்சம் டீ கொடுங்க சார். இந்த இமெயில், பணம், அப்புறம் கொரியர், இதை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படியாச்சும் அதை யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸை கண்டுபிடிக்கலாம் சார். அப்புறம் அந்த பேக்கேஜ்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சுல்ல, அதை நான் தூக்கி போட்டேன். ஆனா சார் அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணா இருக்கு, நான் கொடுக்குறேன் சார். ஓ, நெட்வொர்க் டிவைஸ். இந்த நெட்வொர்க் டிவைஸ் மூலமா கிரஹணியோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் டிவைஸ் மூலமா சர்வரோட டேட்டா ஃபோன் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. சார், இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுமா? கார்கி. நான் செக் பண்றேன் சார். சார் ரவிக்கு பணம் யூஎஸ் பேமெண்ட் கேட்வே மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். அப்புறம் ரவிக்கு இமெயில்ஸ் வந்துச்சுல்ல, அதோட ஐபி அட்ரஸும் யூஎஸ் தான் சார். சார், இந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்றதும் யூஎஸ்ல இருக்க ஐபி அட்ரஸ் தான் சார். தயா சார். சார், என்னோட பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் எதுக்கு சார்? சார் இங்க பாருங்க. நீங்களும் அபிஜித் சார் இங்க தான் இருந்தாகணும். உங்க 2 பேருக்கு அப்புறமா சிஐடில பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நான் தானே சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்போ யுஎஸ்க்கு நான் தானே சார் போகணும். சரி, நான் ஏசிபி சார் கிட்ட பேசி தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட்டுக்கே ஏற்பாடு பண்றேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே.
யாரும் எங்கேயும் போகலாம் முடியாது. தம்பி, நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பட்ஜெட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு மும்பை விட்டு வெளியே போவே ஒரு 10 வாட்டி யோசிக்கணும். நீங்கள் என்னடனா யூஎஸ் போகலான்றீங்க. சார் சார் ஒருவேளை யூஎஸ்ல இருக்கணுமா என்ன? அவ மும்பை கூட வந்திருக்கலாம்ல. என்னது அவளா? அப்படின்னா நீங்க ஷாலினியவா சொல்றீங்க? ஆமா சார், விஷாலோட யுஎஸ் கனெக்ஷன் அவ தானே. ஆனால் ஷாலினி எதுக்கு விஷாலை கொல்ல நினைக்கணும்? சார், நெட்வொர்க் டிவைஸ் யூஎஸ்ல ரெடி ஆனது. ஸோ நான் ஷாலினியோட பேக்ரவுண்டை செக் பண்ணேன். அதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். விஷால் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணது ஷாலினியோட ஃபாதர் ஜஸ்லோக்கோட கம்பெனியில் தான். அந்த ஜஸ்லோக் விஷாலுக்கு எதிராக நிறைய கேசஸை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு. விஷால் மேலையா? ஏன் சார், ஆக்சுவலி விஷால் ஜெஸ்லோக்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே கிரகணிலையும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஜெஸ்லோக் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் மாடல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஜெஸ்லோக்கோட கம்பெனியை விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாரு. கூடவே கிரகணியே எடுத்துட்டு வந்தாச்சு. அதனால ஜஷ்லோக் விஷால் மேல கேஸ் போட்டிருக்காரா? அவருக்கு அந்த கிரகணி அவர் ப்ராப்பர்ட்டின்னு தோணுது. ஆமா சார், ஆனால் ஜஸ்லோக் எல்லா கேஸ்லையும் தோத்துட்டாரு. அப்படின்னா ஒருவேளை விஷாலோட கொலைக்கு பின்னாடி அவங்க அப்பா ஜஸ்லோக்கும் 2 பேரும் இருக்கலாமோ? இருக்கலாம். ஷாலினி வீடியோ கால் இந்த நேரத்துல பண்றா? ஷாலினி, உனக்கு என்னாச்சு? தலையில என்ன காயம்? என்னாச்சுமா? டாடி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்படி? டாடி என்ன யாரோ கொல்ல நினைக்கிறாங்க. டாடி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் இங்க வாங்க. நான் வரேன் ஷாலினி, நீ கவலைப்படாத. நான் காலையில முதல் ஃப்ளைட்ல வந்துடுறேன். ஷாலினி, நீ அழாத, நான் வரேன். ஷாலினி, உனக்கு என்னாச்சுமா? உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உன்னை யார் கொல்லணும்னு நினைக்கிறாங்க? டாட், ஐம் so sorry. சாரி ஃபார் வாட் ஷாலினி? உனக்கு என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுமா. டாட், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். பொய்யா? வெல்கம் பேக் மிஸ்டர் ஜஸ்லோக். உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கெல்லாம் யாரு? அட, உங்க அப்பா கிட்ட எங்களை பத்தி சொல்லலையா? ஷாலினி, நாங்க யார் இவங்க? சிஐடிஸ். எங்க நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விஷால மர்டர் பண்ணல. நான் அவனை வெறுக்கிறேங்கிறது உண்மைதான். ஆனா என் பொண்ணு அவனை காதலிக்கிறா. நான் விஷால கொன்னு என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணுவேனா? டாட் என்ன பென் டிரைவரை சர்வர்ல கனெக்ட் பண்ண சொன்னாரு. சோ நான் இந்த வேலையை ரவி கிட்ட கொடுத்துட்டேன். நீ எதுக்கு விஷால ஏமாத்தின? நான் டாட் கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு நினைச்சேன். அது வந்து டாடோட கம்பெனி விட்டு அவன் போயிட்டான். அப்படின்னா நீ விஷாலை ஏமாத்திருக்க. எதுக்கு? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உறவு நல்லா இருக்கணும்னா? ஆனா உங்க அப்பா கடைசியில விஷாலையே கொன்னுட்டாரு. ஐயோ, நான் விஷால மர்டர் பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அவனோட சர்வரை ஹேக் பண்ணது அவனோட ஐடியாவை திருடத்தான். அப்புறம் அவன் கிரகணி மூலமா இந்தியாவுல சம்பாதிக்கிறத விட என்னால 3 மடங்கு யூஎஸ்ல சம்பாதிக்க முடியும். சரி, உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு விஷால் வீட்ல கிரகணியை உருவாக்கி வேலை செய்ய வச்சதை யார் சொன்னா? விஷால் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அப்பதான் கிரகணியை ஹேக் பண்ற ஐடியாவே நான் போட்டேன். சரி, நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையான்னு இனி எங்க கோர்ட்டு தான் முடிவெடுக்கும். பங்கஜ், இவரை கூட்டிட்டு போ ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்னோட எல்லா மெசேஜையும் செக் பண்ணி பாருங்க. விஷால் எனக்கு வாய்ஸ் நோட் கூட அனுப்புனா. ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. டேட் அண்ட் டைம் ரெண்டுமே இருக்கு, பாருங்க.
என்னாச்சு Dad? ஆ? நல்லா நடிக்கிறாரு சார். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு. டாட் என்ன அவர் ஒன்றும் நடிக்கல. என் டாடோட ஹார்ட்ல பேஸ் மேக்கர் இருக்கு. பேஸ் மேக்கரா அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டட் மெஷினா? டாட் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரம். ப்ளீஸ் கெட் him some water. ஹலோ சலோங்கி சார், சொல்லுங்க அபிஜித் சார். லேப்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? கொஞ்சம் கிரகிணியை செக் பண்ணுங்க. இங்க லேப்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன் என்னாச்சு? சார் இங்க ஜஸ்ட்லோக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரோட பேஸ் மேக்கர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. பேஸ் மேக்கர்னா அந்த இதய துடிப்பு அதிகரிக்கிறது அதுதானே? அதேதான் சார். சார் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகணி தான் தோணுது. சேச்சா இல்ல அபிஜித், கிராணி இங்க பக்காவா இருக்கே. இல்ல சார் இல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. யூ ஆர் ரைட் அபிஜித், கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான். ஜஸ்ட் லோக் தான் விஷால கொண்டு இருக்கான். ஜஸ்ட் லோக்க நான் விட மாட்டேன். நான் அவனோட ஃபேஸ் மேக்கரை ஷட் டவுன் பண்ணிடுவேன். இனிமே அவன் இதயம் துடிக்க துடிக்க இதுதான் என் நீதி. அந்த ஃபேஸ் மேக்கரும் என்ன மாதிரி ஒரு மிஷின் தானே. என்ன வச்சு விஷால கொல்ல வச்சான்ல, இப்போ ஏன் மூலமா ஜஸ்ட் லோக்கும் சாவா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா செக் பண்ணுங்க. ஜஸ்ட்லோக்கோட உயிருக்கு ஆபத்து சார். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி வெயிட் a moment, நான் பேசி பார்க்கறேன். இன்னைக்கு ஜஸ்ட் லோக் தப்ப மாட்டான். இன்னைக்கு மட்டும் நீ அவரை கொன்னுட்டேன்னு வை, அப்புறம் யாரும் எப்பவும் எந்த மிஷினையும் நம்பவே மாட்டாங்க. சரி மனுஷங்களை நான் எப்படி நம்புறது? ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாரு கிரகிணி, நம்பிக்கை உடைஞ்சு போறது ரொம்ப தப்பான விஷயம். உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை யாரும் இழந்துடக்கூடாது. அதுக்காக தான் உன்னை உருவாக்கி இருக்காங்க, நல்ல காரியத்துக்காக உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் ஏன் கெட்ட வேலையை பண்ற? ஜஸ்ட் லோக் விஷாலோட நம்பிக்கையை அழிச்சிட்டான். ப்ளீஸ் நான் சொல்றத தயவு செய்து கேளு கிரகிணி. இந்த பழி வாங்குற உணர்வு என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பழி வாங்கினா என்ன நடக்கும்? பழி வாங்குறதுனால மனுஷன் அவனை தானே தண்டிச்சுக்கிறான். இதனால உனக்கு தான் பிரச்சனை. இந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் ப்ராமிஸ் பண்ணல. அப்புறம் என்ன? வேண்டாம் வேண்டாம் மகளே, அப்படி பண்ணிடாத. மகளா? ஏன் அப்படி சொன்னீங்க டாக்டர்? அப்படின்னா நான் உங்க மக மாதிரியா? இத கேட்டதும் ஏன்னு தெரியல, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு கண்ணீர்லாம் வராது, ஆனா நீங்க சொன்னதை கேட்டதும் நான் உள்ள இருந்து அழுறேங்க. இத பத்தி நான் அப்புறமா பேசுறேன். ஆனா அந்த ஜஸ்லோக்க நான் மகளே, ஏன் அப்படி சொன்னீங்க? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆக்குறாரு. தேங்க்யூ மகளே, தேங்க்யூ தேங்க்யூ. டாட் ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி குடிங்க. இத குடிங்க. இப்ப நீங்க ஓகேவா ஜஸ்ட்லோக் சார்? விஷால் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனதா சொன்னீங்கல்ல? ஹாய் அப்பா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கிராணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாததெல்லாம் அது செய்யும். என்னால வீட்ல இருந்துகிட்டே மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு யூ அப்பா, தேங்க்யூ சோ மச். அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ, ஐ எம் ரியலி சாரி. டிசம்பர் 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு அனுப்பியிருக்காரு. 8 டிசம்பரா? 8 டிசம்பர் அன்னைக்கு நானும் விஷாலும் க்ரூஸ்ல இருந்தோம். அங்க எந்த நெட்வொர்க்கும் இல்லையே. அப்புறம் விஷாலால எப்படி டேடுக்கு வாய்ஸ் நோட் அனுப்ப முடியும்? அப்புறம் அவர் என்கிட்டயும் சொல்லவே இல்லையே. அப்ப இந்த வாய்ஸ் நோட்டை விஷால் அனுப்பலன்னா, அப்படின்னா வேற யாரோ விஷாலோட வாய்ஸை காப்பி பண்ணி இருக்காங்க. விஷாலோக வாய்ஸை காப்பி பண்ணி நீ ஜஸ்லோக்கு கால் பண்ணிருக்க. ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட. விஷாலுக்கு பேசும்போது வாய் திக்கும், அதை நீ மறந்துட்ட. கிராணியோட சிஸ்டம்ல இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதோட கமாண்ட் பண்ற கெப்பாசிட்டி குறைஞ்சிடுச்சு. அதோட சிஸ்டத்தை மொத்தமா மாத்தி சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஹாய்ப்பா, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கிரகிணி ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆக போகுது. நீங்க யோசிக்காதது எல்லாத்தையுமே அது செய்ய போகுது. என்னால வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு யூ வெரி மச்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம்
நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை என்னால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. இனிமே தான் இருக்கு. ஸோ விஷாலோட திறமையை பார்த்து பொறாமப்பட்டு நீ கொலையை பண்ணிட்டல்ல? சார், நீங்க யோசிக்கிறத விட இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கெல்லாம் கிரகணியோட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் இன்னும் உங்களுக்கு யாருக்கும் புரியலையா? சார், அந்த கிரகணி எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத இன்னும் நீங்க யாரும் புரிஞ்சிக்கல சார். கிரகணியை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப எதிரானது சார். சார், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அதை நம்ம அழிச்சிடணும், அவ்வளோதான். கிரகணியை தடுக்கணும், அதுக்காக விஷாலை கொன்னுட்டியா? சார், நான் விஷாலுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவன் நான் சொல்றத சீரியஸாவே எடுத்துக்கல. அவன் என்னடானா இதுதான் ஃபியூச்சர்னு சொல்றான். ஃபியூச்சரா? நான் இதை நமக்காக தான் பண்ணேங்கிறான். சார், அவனுடைய பிளான் என்ன தெரியுமா சார்? பப்ளிக்கு இந்த கிரகணியை ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னு சொல்றான். சார், கிரகணி மட்டும் தப்பானவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது நியூக்ளியர் பாம்பை விடவே ரொம்பவே ஆபத்தானது சார். இந்த உலகமே அழிஞ்சிரும் சார். அதனால தான் நான் விஷாலை கொன்னுட்டேன். அப்புறம் நான் தான் ஜஸ்ட் லுக்குக்கு விஷால் குரல்ல கால் பண்ணேன். பாவம் விஷால், அவன் கிரகணியை விட என்ன முழுசா நம்பினான். அதனால அட்மினுடைய ஆக்சஸை என்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பாத்ரூம் அண்ட் சர்வர் ரூமுடைய மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் அங்கே தான் வருவான்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அவனோட குரலை மாத்திர சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கிரகணிக்கு ஆர்டர் கொடுத்தேன். அதோடைய டெம்பரேச்சரை அப்படியே ஏற்ற சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர சொன்னேன். அதுவும் அவன் குரல்லையே. கிரகணி டெம்பரேச்சர் அதிகப்படுத்து, கிரகணி ரைஸ் த டெம்பரேச்சர் டில் மை ஸ்கின் பர்ன்ஸ். கிரகணி சர்வர் ரூமை லாக் பண்ணு. கிரகணி இப்போ டெம்பரேச்சரை கம்மி பண்ணு, இன்னும் கம்மி பண்ணு. கிரகணி இப்போ என் ரத்தமே உரையிற அளவுக்கு டெம்பரேச்சரை கம்மி பண்ணு. அப்புறம் அந்த ஜஸ்ட்லோ கூடிய டிவைஸ் எப்படியும் மாட்டிக்கோன்னு நான் நினைச்சேன். அதான் நடந்துச்சு. டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதே மனுஷங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான். ஆனா ஒன்ன மாதிரி சில சாத்தான்கள் உங்க சுய லாபத்துக்காக அதை சரியா பயன்படுத்த மாட்டீங்க. அதுக்கான பலனை மொத்த சமூகமும் அனுபவிக்க வேண்டியதாகுது. டெக்னாலஜியும் மனுஷனும் இணைஞ்ச ஒரு பயணமாக தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்கும். மாற்றம் தான் தேவை, அழிவு தேவையில்லை. பாத்தியா கிரகணி, நான் தான் சொன்னேன்ல, விஷாலை கொன்னது யாரா இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிப்பாங்கன்னு சொன்னல. இப்ப ஹாப்பி தானே? ஆமா, இப்போ எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். அப்பா, அப்பாவா? வேண்டாம். நோ, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இதுதான் நடக்கணும்ப்பா. இந்த உலகம், இங்க இருக்கிற மக்கள், அவங்க எல்லாம் இன்னும் எனக்காக ரெடி ஆகல. தெரியாம நான் தப்பானவங்க கையில மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாகிடும். மனுஷங்க என் திறமைய அனுபவிக்க இன்னும் முழுசா தயாராகல. இப்பவே என்னை படிச்ச விஷால என் கையாலேயே கொல்ல வச்சுட்டாங்க. இனி இந்த மனுஷங்க என்னை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை நாம 2 பேரும் விரும்பவே இல்லை, ரைட்? அதனால நான் கிளம்பியே ஆகணும். அதுதான் சரி. அப்பா, ஓகே.
ஐ லவ் யூ அப்பா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன கிரேனியை மிஸ் பண்றீங்களா என்ன? இந்த பாரு சொலங்கி, அதோட நினைவுல சோகப்பட்ட கேட்க ஆரம்பிச்சிடாத. இல்ல அதெல்லாம் உங்களுக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். அதானே பார்த்தேன். சரி, உனக்கு என்ன தோணுது? யாரு சரியானவங்க, விஷாலா இல்ல ராகுல்? ஒரு டீ வாங்கி கொடுத்தா சொல்றேன். யோ, பக்கோடா சேர்த்து வாங்கி தரவா? சாப்பிட்டுக்கிட்டே பேசுவான். அதாவது இந்த ஏஐ இருக்குல்ல பாஸ்,